தேய்பிரியஸ்டின் சம்பந்தமாக அஸ்ட்ராலஜரும் மிகவும் சிறப்பாக வழங்கக்கூடிய திரு கருத்தையா அவர்கள் இப்பொழுது விளக்கத்தை சொல்வார்கள். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குதில் வேண்டேன், நலவலாம் பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சி தீர்த்து சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் என்னை ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் சுழி போட்டு செல்வதும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செல்வதும் தொடர்ந்து இதை வாக்கியிருக்கிறாங்க. அற்புதமான சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் அருகே உள்ள பெருச்சி கோவில், அதுல அற்புதமான ஒரு தேய்பிரை அஷ்டமி விழாவில் பேச அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லிட்டு பேச தொடங்குறேன். இன்னைக்கு அற்புதமான நாள் தேய்பிரை அஷ்டமி. அதாவது ஞாயிற்றுக்கிழமை பொதுவா தேய்பிரை அஷ்டமி 4 to 6 வழிபடலாம். யார? பைரவர் வழிபடலாம். பைரவர் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் நவ கிரகங்களை தன்னோட பூணலாக போட்டவர், நவ கிரகங்களையும் பூணலாக அணிந்தவர். அவர் தேய்பிரை அஷ்டமி 4 to 6 வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 வழிபடலாம். உளுந்த வடை வச்சு கும்பிடணும். என்ன வச்சு கும்பிடணும்? உளுந்த வடை. உளுந்து பிரியறவர் சொல்லுவார் யாருன்னா ஜோதிடர், சித்தா டாக்டர், ஜோதிடர், பத்திரிகை நிறுவர் கரு கருப்பையா, பட்டிமன்ற கரு கருப்பையா, கன்றமாணிக்கம் கரு கருப்பையாவுடைய மகன் நான். ஓகேங்களா? அப்ப தேய்பிரை அஷ்டமி என்று வழிபடலாம். முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 வழிபடலாம். இவருடைய சிறப்பு என்ன சொல்லுங்க? சொல்லுங்கம்மா, இவருடைய சிறப்பு என்ன? பழனியில பார்த்திருப்பீங்கல்ல, நவ பாஷான முருகனை பார்த்திருப்பீங்க. அதே போல இவர் நவ பாஷானத்தினால பைரவர். யாரு? நம்ம பெருச்சி கோயில் இருக்கக்கூடியவர். இங்க அழகா வன்னி மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்காரு, வன்னி மரத்துக்கு கீழே என்ன இருக்காங்க? சனி பகவான் இருக்காங்க. அற்புதமான தலம். அப்படிப்பட்ட தலத்துல கட்டாயம் குழந்தைங்களை கோயில் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா நம்ம மதம் அர்த்தமுள்ள ஈடுபடும். உண்மையா பொய்யா? ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. விபூதி வச்சா அர்த்தம் இருக்கு, பொட்டு வச்சா அர்த்தம் இருக்கு, மோதிரம் போட்டா அர்த்தம் இருக்கு, மிட்டி போட்டா அர்த்தம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குல்ல. என்னமா? அப்ப எல்லா அர்த்தமுள்ள இந்து மதம். யார் சொன்னது? கவியரசு கண்ணதாசன் சொன்னது. அப்ப நல்ல விழா. அப்ப யாரை கூட்டிட்டு வரணும்? குழந்தைகளை கூட்டிட்டு வரணும். ஆன்மீகம் வளரணும். ஆன்மீகம் வளரணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல குழந்தைங்களை பேரண்ட்ஸ் பேசணும். அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்களை பேச வைக்கணும். பேரண்ட்ஸ் அப்பா பிள்ளைங்கிட்ட பேரண்ட்ஸ் பேசணும், பிள்ளைங்களும் அப்பா அம்மா கிட்ட பேசணும். கலந்துரையாடல். மாதா பிதா குரு தெய்வம், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி சொல்ல மறப்பவர் மண்ணில் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அப்படிப்பட்ட அம்மாவை இன்னைக்கு அம்மானா என்ன சொல்றாங்க? அம்மானா மம்மின்ற. மம்மின்னு சொல்லக்கூடாது. மம்மினா கிரேக் மொழியில வேற அர்த்தம். பெற்றெடுத்த அன்னை ஒரு தெய்வம், தெய்வம். அவள் பேசுகின்ற வார்த்தை மௌனம், மௌனம். தானே? ஏன்னா எங்க அப்பா பெற்ற தாயை கோயில் கட்டிக்காரு. எங்க அப்பாவுடைய அப்பா 10வது படிக்கும் போதே காலம் சென்றாரு. கண்டகராயன்பட்டி மாளிகை விசாலாட்சி ஆட்சிக்கு தித்துமுக விசாலாட்சி நாயர்கள் தாயின் பேர்ல கோயில் கட்டிருக்காரு மடப்புற. அப்படிப்பட்டவருடைய புதல்வர் சித்தா டாக்டர், ஜோதிடர். அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல் ஜோதிடர் கருகருப்பு யூடியூப் சேனல்ல லைவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே.